மில்கி மிஸ்ட் கௌகி. மில்கி மிஸ்ட் கௌகி. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஆதாரங்கள் உனக்கு தேவையில்லை. உனக்கு தேவை என் உயிர். சுடு. ஏன் கை நடுங்குகிறது? குச்சி வேண்டாம். ஏன் உங்க கை நடுங்குச்சு? அது பாசம். கூடவே இருப்போம். இடையில கூட சொல்லுவேன் நான், ஆட்சி பண்றப்பா தோழரே உங்களை பார்த்தா பாவமா இருக்கு தோழரே, பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அப்படிலாம் சொல்லி பிரியாணி எல்லாம் கொடுப்பேன் அவருக்கு. தோழா நீ போயிட்டேடா, நீ ரொம்ப நான் இவ்வளவு பாசம் வச்சுக்க எனக்கு தெரியாம போச்சாடா, எந்த மாதிரி அழலையடா, என்ன அழ வச்சுட்டியாடா நீ, என்ன பண்ண முடியும், ஓகே என்ன நான் பண்ண முடியும், ஒரே ஒரு செய்ய மாட்டாடா, ஒரே ஒரு செய்ய மாட்டாடா, யாருக்குமே அந்த தில்லா கொடுக்காத மரியாதை உலகா கொடுக்குறேன்டா அப்படி ஒரு சல்யூட் சக்கன் அடிச்சுட்டு அப்படி போய் அப்படியே ஒரு முத்தம் கொடுத்துட்டு. இப்ப நான் எப்படி கண்ணை எமைக்காம படுக்கிறேன்? எங்க எபிசோடு ஸ்டார்ட் ஆனது பிறகு கோலங்கள் அதுவரைக்கும் தொடாத டிஆர்பி ரேட்டிங்ல உச்சத்தை தொடுது. கோலங்கள் ரிலீஸ் ஆகும் போது இருந்த சின்ன வயசு ஆட்கள்லாம் இப்போ இணையதளத்துல மீண்டும் பாக்குறாங்க. கேரக்டருடைய சக்சஸ் பாருங்க சார். ஒரு மனிதன் அவர் வாழ்க்கையில விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து காலமெல்லாம் என்னை துரத்தி சுடணும், என்னை துரத்தி என்னை டார்ச்சர் பண்ணும்போதே வாழ்க்கையாயிருச்சு. இனிமே இவருக்கு நான் இல்லாம வாழ முடியாது. இவர் யாரை எதிரியா நினைச்சாரோ அவன் இல்லாத வாழ்க்கை இவருக்கு போர் அடிக்கும். அந்த சிச்சுவேஷன் கேரக்டரை டக்குன்னு டைரக்டர் மாத்தினார்ல, அங்க நின்றுக்கிடுச்சு ஸ்கிரிப்ட். பல தீர்மானத்துக்கு பிறகு கடைசியா டைரக்டரும் இதயத்தை இரும்பாக்கி கொண்டு எடுத்த அந்த முடிவு தான் இந்த தோழரை கொல்றது. அதுல இன்னொரு அதிசயத்தை சொல்றாங்க, மிகப்பெரிய உயர்ந்த மேதை கதாபாத்திரங்கள் எல்லாமே வாழ்க்கையில லிவிங்ல வெள்ளிக்கிழமை தான் செத்துருக்காங்க. ஏசுநாதர் வெள்ளிக்கிழமை செத்தாரு, கென்னடியை வெள்ளிக்கிழமை தான் கொண்டாங்க. இந்த தோழர் பாலகிருஷ்ணனை வெள்ளிக்கிழமை ஷூட்டிங் பண்ணி தான் என்ன கொல்றாங்க. இது டெலிகாஸ்ட் ஆகுது இல்ல, அதுவும் வெள்ளிக்கிழமை. எப்போ உங்களுடைய அந்த காம்போவை நாங்க திரும்ப பார்க்க? கூடிய விரைவில் இந்த காம்போவை நீங்க திரும்ப பெரிய திரையில பார்க்க போறோம். ஆரம்பிக்கும் போதே ஒரு உழைப்புக்கான பலன் அப்படின்றது இன்னைக்கும் கிடைக்கும், இல்லை என்னைக்கு வேணா கிடைக்கும். அதுக்கான ஒரு ஆகச்சிறந்த உதாரணமா 2 பேரும் அமர்ந்திருக்கீங்க அப்படின்னு. இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியால ட்ரோல்ஸா இருக்கட்டும், இல்லை மீம்ஸா இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன வீடியோக்களா இருக்கட்டும், அப்படி போட்டு ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு மேனேஜர், ஒரு ஆஃபீஸ் அப்படின்லாம் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு மனதளவில் எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது? சந்தோஷமா தானே சார் இருக்கும். அது ஒரு சந்தோஷம் தானே, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இதில் நாங்கள் ரொம்ப ஒன்றும் அதில் இது பண்ணிக்கல. ஏன்னா இது முன்னாடி இருந்தால் இப்படி தான் இருக்கு. முன்னாடி வெளியே தெரியலையே வெளியே, பட் முன்னாடி இருந்தா இந்த இப்ப திடீர்னு ஒரு பூம் ஆகுது, எல்லாரும் பாக்குறாங்க, அது கொண்டாடுறாங்க. கேட்டீங்கன்னா இது எப்படின்னு கேட்டா, இந்த வெற்றி எப்போதும் இருக்கிறது, அது நீர்பூத்த நெருப்பா இருந்தது. எப்படி இருந்ததுன்னு கேட்டா, எங்க எபிசோடு ஸ்டார்ட் ஆனது பிறகு கோலங்கள் அதுவரைக்கும் தொடாத டிஆர்பி ரேட்டிங்ல உச்சத்தை தொடுது. எங்க 2 பேர் பீரியட்ல இந்த 1 இயர்ல அதுவரைக்கும் தொடாத கோலங்கள் டிஆர்பி ரேட்டிங் இதுல உச்சத்தை தொடுது. இது ஒவ்வொரு எபிசோட்லயும் சன் டிவில பதிவாகுது. இது ஆதாரபூர்வமான உண்மை. அது அன்று பேசப்படுது. எங்களை நேரில் கண்டா பேசுறாங்க, நாங்க நடந்து போனா பேசுறாங்க. அன்னைக்கு சோசியல் மீடியாவோட வளர்ச்சி இப்ப இல்ல. இப்ப சோசியல் மீடியாவுடைய வளர்ச்சி வந்து ஏற்கனவே கோலங்கள் பார்த்த தலைமுறை இருக்காங்கல்ல, அந்த தலைமுறை கோலங்களை புகழ்ந்து நேருக்கு நேர் பேசி அது கொஞ்சம் தாழ்ந்து போய் கோலங்கள் ரிலீஸ் ஆகும் போது இருந்த சின்ன வயசு ஆட்கள்லாம் இப்போ இணையதளத்துல மீண்டும் பாக்குறாங்க. மீண்டும் பார்த்த உடனே அவனுக்கு இந்த ஜெனரேஷனுக்கும் பிடிக்குது. இப்போ இவன் இதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு சோசியல் மீடியா இருக்கு, இதை எடுத்து சொல்வதற்கு இப்ப மீடியா இருக்கு. அதனுடைய விளைவு இப்ப இது புதாகரமா தெரியுது. அந்த அவர் சுடக்கூடிய ஒரு நிகழ்வு 1533 எபிசோடு மொத்தம். அதுல 1533 எபிசோடு. 1507வது எபிசோடு தான் என்னோட கிளைமாக்ஸ், என்னை சொல்றது. அது வந்து என்ன அப்படின்னா சார், சீன் வந்து எனக்கு ஒன்றும் பெருசா அதில் கிடையாது. ஏன்னா இவர் ஹெவியா டைலாக் பேச வேண்டியிருக்கு, ஆதி மாறி அவங்க 2 தான். நான் வந்து சும்மா எப்படி நீங்க சொல்றது எப்படி இப்படி டே அப்படிங்கிறது. ஏன் உங்க கை நடுங்குச்சு? அது பாசம். கடைசி அந்த பாசம் தானே? இல்ல பாசம் தான், அந்த பாசம் தான். அது எப்படி திடீர்னு ஒரு பாசம்? எனக்கு அவ்வளவு இது வந்து இவரை கொல்லணும், இவரை பிடிக்கணும், அவரை முடிக்கணும் அப்படின்ட்டு கடைசியில துப்பாக்கி தூக்கிட்டு கூடவே இருப்போம். இடையில கூட சொல்லுவேன் நான், ஆட்சி பண்றப்பா தோழரே உங்களை பார்த்தா பாவமா இருக்கு தோழரே, பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அப்படிலாம் சொல்லி பிரியாணி எல்லாம் கொடுப்பேன் அவருக்கு. பிரியாணி கொடுக்கப்ப அந்த தாத்தா தை தசட்டை சொல்லு அப்படிம்பாரு. ஆமா, அந்த இதெல்லாம் வரும். அந்த சட்டை கடைசியா வந்ததா இல்லையா?
தைக்கவே இல்லையே. அதான் சார், இனி தச்சா என்ன தெக்காது என்ன. ஸோ அந்த மாதிரி டயலாக் வந்து அப்படியே கூட இருந்தார்ல, கூட இருந்துட்டு அவர் அப்படியே அந்த இது வர்றப்ப கடைசி ஆட்டோமேட்டிக்காக வரத்தான் செய்யும். அது ரெண்டாவது இருவர் இந்த டயலாக் வர போடுவார், அவன் சுட வேண்டாம் நீ சுடுறா அப்படிம்பாரு. நான் ஊரால் கூட நாம வந்து அதிக தூரம் இல்லாதவர்கள், நீயோ கோவில்பட்டிக்காரன் நானும் சங்கரன்காரன் என்னைய சொல்றது இவர் என் பக்கத்து ஊருக்காரன், ரெண்டாவது என் இனத்துக்காரன்னு சொல்றேன், தமிழ் இனம் அதான் சொல்றேன், என் இனத்துக்காரன். நீ சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்துட்ட, அவர் நாங்க ஒரு அந்நியமா கன்சிடர் பண்றோம். ஒரு அந்நியரின் கைக்கூலியாக இருந்து கொண்டு இவனை சுட வர பரவாயில்ல, அவன் சுட வேண்டாம், நீ சுற்று, நீ ஏன் இனத்தை சேர்ந்தவன், அப்பதான் சொல்லுவேன். அது எனக்காக செஞ்சு காமிக்க முடியுமா, ஒரு ரீக்ரியேட் பண்ணலாம் சும்மா. சொல்ல சொல்லுங்க. நாங்க இந்த துப்பாக்கி அவசரப்படுத்தாடா, என்ன அவசரப்படுத்த மாட்டா, சுடுறா கல்ல சுடுறா சுடுறா அவசரம் சார். தெல்லா, உனக்கு தேவை என் உயிர், சுடு சுடுதில்லா. ஆதாரங்கள் உனக்கு தேவையில்லை, உனக்கு தேவை என் உயிர், சுடு. ஏன் கை நடுங்குகிறது? குச்சி வேண்டாம், இப்ப வரைக்கும் சுட முடியல. அப்பன்னு சொல்றேன் சார். அது என்ன அப்படின்னா சார், அந்த சீனு வந்து இவர் டயலாக் பேசுறாரு, அவர் சுட்டுதாரு. நான் வந்து சுட்ட உடனே ஆக்சுவலா தில்லான்னு கூப்பிடுவாரு, நான் போயிடணும், இவ்வளவுதான் சீனு. தில்லா அப்படி கூப்பிடுவாரு, அதே நான் உடனே சார் சாப்பிட்டு அப்படி போயிடும், அவ்வளவுதான். இதுதான் மேட்ரு, இதான் இவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். ஆனா சுட்டு தில்லா ஆதி போன உடனே நான் கிளம்ப போற முன்னாடி டைரக்டர் வந்து ரோலிங் ஆயிட்டு இருக்கு, லைட் வர போயிடுச்சு, போய்கிட்டு இருக்கு. டைரக்டர் வந்து சார் தில்லா அப்படியே வாங்க அப்படின்னாரு. அப்படியே ரோலிங்லாம் அப்படியே வாங்க தோழர்கிட்ட அப்படியே உட்காருங்கன்னாரு. உட்கார்ந்தேன், அப்படியே அவர் படுத்துட்டே டயலாக் அப்போ தான் ப்ரான் பண்ணுறாரு. தோழா நீ போயிட்டேடா, நீ உன் மேலே நான் இவ்வளோ பாசம் வச்சுட்டு எனக்கு தெரியாமல் போச்சாடா, எப்போ கூட இந்த மாதிரி அழலையாடா, என்னை அழ வச்சுட்டேடா, நீ என்ன பண்ண முடியும், உனக்கு என்ன நான் பண்ண முடியும், ஒன்னே ஒன்று செய்ய முடியல என்னால், ஒன்னே ஒன்று செய்ய முடியல என்னால், யாருக்குமே அந்த தில்லா கொடுக்காத மரியாதை உனக்கு நான் கொடுக்குறேன்டா அப்படி ஒரு சல்யூட் சக்கன்னு அடிச்சுட்டு அப்படி போய் அப்படியே ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிடும். இப்ப நான் எப்படி கண்ணை எமைக்காம படுக்கிறது? கண்ணை எமைக்க அவருக்கு கிடக்கணும் சார், அவருக்கு தெரியாது, அவருக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா கண்ணை முடிச்சுட்டு அப்படியே புழுதி வேற சுத்தி. எனக்கு என்னன்னா இவ்வளவு பிளேம் பண்ணிட்டு இருக்காரு, நான் செத்து கிடந்து அதை ரசிக்கிறதா இல்ல செத்த எக்ஸ்பிரஷன் முகத்துல காட்டுறதா? இல்ல அந்த கேரக்டருடைய சக்சஸ் பாருங்க சார். ஒரு மனிதன் அவர் வாழ்க்கையில விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து காலமெல்லாம் என்னை துரத்தி சுடணும், என்னை துரத்தி என்னை டார்ச்சர் பண்ணும்போதே வாழ்க்கையாயிருச்சு. இனிமே இவருக்கு நான் இல்லாம வாழ முடியாது. நான் செத்து போயிட்டேன், இனிமே மறுநாள் காலையில இவருடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்? காலையில எங்க போவாரு, யார துரத்துவாரு? அப்ப நான் இல்லாத வாழ்க்கை, இவர் யாரை எதிரியா நினைச்சாரோ அவன் இல்லாத வாழ்க்கை இவருக்கு போர் அடிக்கும். அந்த சிச்சுவேஷன் கேரக்டரை டக்குன்னு டைரக்டர் மாத்தினார்ல, அங்க நின்னுக்கிடுச்சு ஸ்கிரிப்ட். எஸ். ஆனா இப்போ அவ்வளவு தூரம் வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு சீரியல்ல அவ்வளவு எபிசோட்ஸ், இப்போ இந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும், டிஆர்பி ரேட்டிங் தெரியும், அதை முடிக்கலாம் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு டிஸ்கஷன் அதை ஒட்டி நடந்ததா? நிறைய நடந்தது. இது எப்படி நடந்தது என்ன சொல்லட்டுமா? நீங்க இன்னும் சுருக்கமா சொல்லப்போனா, இந்த ஜப்பான்ல இந்த நாகசாகி கிரோஷிமாவில் குண்டு போட்டாங்க தெரியுமா? இந்த குண்டு போடுறதுக்கு முன்னாடி இதை டிசைட் பண்றதுக்கு எவ்வளவு சர்ச்சை நடந்தது தெரியுமா? விஞ்ஞானிகளும் அரசியல்வாதிகளும் சேர்ந்துக்கிட்டு ஒன்னாவது நாள் பேசுறாங்க, குண்டு போடவா வேண்டாமா, நாளை பேசுவோம். ரெண்டாவது நாள் கூடுறாங்க, என்ன ஜப்பான்ல போட்டலாமா, விவாதிக்கிறாங்க, ஆமான்றாங்க வேண்டான்றாங்க. ரெண்டாவது நாள் இப்படி பல நாட்கள் சர்ச்சை நீடித்து முடிவில் போட்டலாம்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு அங்க போட்டது, அங்க அது ஒரு பெரிய வரலாறு. அது மாதிரி இந்த தோழர் கேரக்டர்ல நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் மட்டுமில்ல, அந்த நாடகத்துல கூட நடிச்சுக்கிட்டு இருக்கவங்க மட்டுமில்ல, இந்த நாடகத்துக்கு கேமராவுக்கு பின்னாடி நின்ற டெக்னீஷியன் மட்டுமில்ல, இதை உருவாக்கிய கம்பெனி மட்டுமில்ல, இதை டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சன் டிவி மட்டுமில்ல, எல்லாருமே ரசிச்சுக்கிட்டு உச்சத்துக்கு போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கேரக்டரை இந்த கேரக்டருக்கு ஒரு கிளைமேக்ஸ் வேணும். இந்த கேரக்டரை போட்டு தள்ளலாமா இல்ல இன்னும் புரட்சி செய்ய விடலாமான்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன். அந்த டிஸ்கஷன்ல முடிவெடுத்தவர் டைரக்டர். அப்ப இந்த அளவுக்கு லைக் பண்ணக்கூடிய கேரக்டரை கொன்றலுங்க. ஆனா அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு இறுக்கமான முடிவு. அந்த இறுக்கமான முடிவு தான் உங்க இதயத்தை கணக்க வைக்கும். உங்களுக்கு அது அப்படி நடக்கல, நான் எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி பெற்று விட்டேன்னு சொன்னா, நான் என்ன புரட்சி எந்த மறுமலர்ச்சி எதிர்பார்த்தனோ அது நடந்துட்டேதான் மக்கள் போயிடுவாங்க. இப்ப நான் போயிட்டோம்னு சொன்னா, ஆகா அது இன்னும் மீதம் இருக்கிறது, அந்த இதயம் கணக்கணும். அதுதான் ஸ்கிரிப்டோட வெற்றி, அதுதான் அந்த கேரக்டரோட வெற்றிங்கிறது அவனை டிசைட் பண்றது. ஆக பல தீர்மானத்துக்கு பிறகு
கடைசியா டைரக்டரும் இதயத்தை இரும்பாக்கி கொண்டு எடுத்த அந்த முடிவு தான் இந்த தோழரை கொல்றது. இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு கனத்த இதயமா நாங்க பாக்குறதுக்கான காரணமும் அதுல இன்னொரு அதிசயத்தை சொல்றேங்க. அதுல இன்னொரு அதிசயத்தை சொல்றேன். தோழர் ஆதவன் நான் ஏற்று நடித்த கதாபாத்திரம் தோழர் பாலகிருஷ்ணன். அந்த தோழர் பாலகிருஷ்ணன் கூடிய கதாபாத்திரத்தை பத்தி நான் பெருமையா பேசுறவங்க என்ன பத்தி இல்ல, அது உண்மையை கலங்க. மிகப்பெரிய உயர்ந்த மாமேதை கதாபாத்திரங்கள் எல்லாமே வாழ்க்கையில லிவிங்ல வெள்ளிக்கிழமை தான் செத்துருக்காங்க. இயேசுநாதர் வெள்ளிக்கிழமை செத்தாரு, கென்னடியை வெள்ளிக்கிழமை தான் கொண்டாங்க, மகாத்மா காந்தியை வெள்ளிக்கிழமை தான் கொண்டாங்க. இன்னும் வரலாறுகளை புரட்டி பாருங்க, இந்த மாதிரி மகா மேதைகள் பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாருமே வெள்ளிக்கிழமை தான் செத்துருப்பாங்க. இந்த தோழர் பாலகிருஷ்ணனை ஷூட் பண்ணாங்கல்ல, அந்த சீன் எடுத்தாங்கல்ல, அதை ஒரு வேலைக்கிழமை ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு அது நடக்கல. வெள்ளிக்கிழமை ஷூட்டிங் பண்ணி தான் என்ன கொள்றாங்க. ஓகே, இது டெலிகாஸ்ட் ஆகுது இல்ல சன் டிவில, அதுவும் வெள்ளிக்கிழமை. எல்லாமே தன்னால் அமைஞ்சது. காரணம் அந்த கதாபாத்திரம் அப்படி சித்தரிக்கப்பட்டது. இதெல்லாம் இயற்கையா நடக்குது. அதுல பரவாயில்ல, இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு கேட்கும் போது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த வெற்றி விழாவில் நான் இதை எடுத்து சொன்னேன். அந்த வெற்றி விழாவில் இதை எடுத்து சொன்னேன். அப்பதான் எல்லாருமே ஆமா இப்படி ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பலத்த கைதட்டல் பண்ணாங்க. அப்போ ஒரு உன்னதமான ஒரு கதாபாத்திரத்தை படைச்சிங்கன்னா படைக்கிறது வரைக்கும் தான் உங்க வேலை, அதுக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் இயற்கையோட வேலை. இப்போ இதெல்லாம் கடந்து இனி வரக்கூடிய தலைமுறையும் 90கள் எப்படி கொண்டாட்டம் இருந்ததோ அதே போல் 2000 பிறந்த குழந்தைகளும் கொண்டாடணும்னு விருப்பப்படுறாங்க. எப்போ உங்களுடைய அந்த காம்போவை நாங்கள் திரும்ப பார்க்க முடியும்? கூடிய விரைவில் இந்த காம்போவை நீங்கள் திரும்ப பெரிய திரையில் பார்க்க போகிறீங்க. நான் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 10 படம் வரைக்கும் பண்ண டைரக்டர், சினிமா படம் பண்ண டைரக்டர். எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. இடையில் கொஞ்சம் கேப்பு, அது காரணம் வேறு வேறு வேலைகள். இப்போ மீண்டும் இந்த வைரலாக பரவுது இல்லை, இப்ப நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட தோழரும் தில்லாவும் ஏன் திரைப்படத்தில் இடம்பெறவில்லைங்க கேள்வி இப்ப பெருசா இருக்கு. அந்த ஆதங்கமும் இந்த வைரலா பரவுறதுடைய ஆசையும் சேர்ந்து என் மனசுல ஏற்பட்டு இன்னும் கோயில்பட்டிக்குள்ளேயே முடங்கி கிடந்த தில்லாவை சென்னைக்கு வர வச்சு உங்க முன்னாடி எல்லாம் நிறுத்தி நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய படம் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி அதனுடைய பிரிலிமினரி ஒர்க் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் நான். அதுக்கு ப்ரொடியூசர் என்னுடைய சொந்த மருமகன், பேரு விஜய், அவர் ரியல் எஸ்டேட் அதிபர். நாங்க 2 பேரும் பண்ணக்கூடிய இந்த படம் இருக்குல்ல, இதுக்கு டைட்டில் 2 சூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்னு தோழர் தில்லா காம்போ, இன்னொன்னு தோழர் தில்லா காதல். இது 2ல எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நாங்க நேயர்கள்ட்ட கேட்கிறோம். யாரு எந்த டைட்டிலுக்கு யாரு அதிகமா ஓட்டு போடுறாங்களோ அதே நாங்க டைட்டிலா வைக்க போறோம். இப்ப நாங்க கதை டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு, பிரிலிமினரி ஒர்க் போய்கிட்டு இருக்கு. நாங்க 2 பேரும் 2 பெரும் கதாபாத்திரங்கள் பண்றோம். இது போக யங் இளம் ஜோடிகள் உண்டு, வேற சில கதாபாத்திரங்கள். இளம் ஜோடிகள் ஏன்னா அப்ப இல்ல நடிக்கிறேன். இவர் ஒருத்தர் இளம் ஜோடிகள். சரி, அவர் வந்துடுறாரு. இன்னொரு ஜோடி நானு. சரி, இப்போ உங்களுடைய அந்த காம்போ கோலங்கள் அப்படின்னு நம்ம பேசும்போது அன்னைக்கு நீங்க சொன்னீங்க சீரியஸாக தான் நாங்கள் 2 பேர் பண்ணோம், ஆனால் சந்தோஷமா ரிசீவ் பண்றோம், நாங்கள் கொண்டாடுறோம், சிரிக்கிறோம், அந்த ஆக்ஷன்ஸ் அதெல்லாமே. இதெல்லாம் தாண்டி அதில் இருந்த ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு அரசியல் அதில் பேசப்பட்டது, சமகால நிகழ்வுகள் அப்படின்றதெல்லாம் பேசப்பட்டது. அப்போ மக்களுக்கு உண்டான பிரச்சனை பற்றி எல்லாமே அந்த கதாபாத்திரம் பேசுது. நீங்கள் படம் எடுப்போம்னு சொன்னீங்க இல்லையா, அதுலேயும் எங்களுடைய காம்போ பார்க்கலாம். அதுலேயும் அந்த சமகால அரசியல் இது போல விஷயங்கள்லாம் பேசப்பட வாய்ப்பு உண்டா? நிச்சயமாக. ஏனென்றால் சமுதாய பொறுப்பு அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலும் அது தேவைப்படுகிறது. ஒருவேளை முந்தின பீரியடில் சமுதாயத்திற்கு தேவையான கருத்துக்கள் வேறையா இருக்கலாம், நாளைக்கு வேறையா இருக்கலாம், இன்னைக்கு வேறையா இருக்கலாம். ஆனால் சமுதாயத்திற்கு ஒவ்வொரு சூழலையும் கருத்துக்கள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. சோசியல் சட்டையர் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. ரொம்ப தப்பு பண்றவங்களை குட்டி காமிக்க வேண்டி இருக்குது. இது எல்லா காலகட்டத்திலும் தேவைப்படும். இது எங்களுடைய தோழர் தில்லா காம்போ அல்லது தோழர் தில்லா காதலிலும் இடம்பெறும். இல்ல, என்னோட கருத்தையும் சொல்லிடுறேன். இதுல வந்து காம்போ வைக்கலாமா காதல் வைக்கலாமான்னா உங்க கருத்து. காதல் வச்சிருங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் ஆவுன்னா உங்களுக்கு உமா கொடுக்குறாரு இல்லையா? காம்போ வேண்டாம், காதலே வச்சுக்கோங்க. அதனால காதலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம். இந்த 2 டைட்டில்ல நீங்க காதல், தோழர் தில்லா காதல்னு சொல்றீங்க. நம்ம நேயர்களும் கமெண்ட்ல என்ன போடுறாங்க, அத உங்க ஆதரவு அவங்க ஆதரவோட கூடிய சீக்கிரம் இந்த படத்தை நாங்க ஸ்டார்ட் பண்றோம். இப்ப பிரிலிமினரி ஒர்க் போய்கிட்டு இருக்கு. ஸ்கிரிப்ட் எங்க 2 பேருடைய கதாபாத்திரத்தை சிதைக்காம அதே சமயத்தில் அதே கதாபாத்திரமா இல்லாம கொஞ்சம் மாறுபாடான முறையில கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொண்டு வரோம். நீங்க பொறுத்து இருந்து பாருங்க, வெற்றியை தாங்க. செல்போனை திறந்தா
உங்க 2 பேருடைய ஆதிக்கம் தான், 2 பேருடைய அந்த காம்போவும் காதலும் சேர்ந்து தான் இன்னைக்கு வந்து செல்போன்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. இப்போ உங்களை பத்தி பேசணும்னு விருப்பப்படுறோம் சார். உங்களுடைய ஆரம்ப காலகட்டம், இன்னைக்கு செல்போன் நம்ம பேசும்போது அன்னைக்கே செல்போன் பத்தி நீங்க பேசிட்டீங்க. எப்போ செல்போன் வராத காலகட்டத்துக்கு முன்னாடி அந்த செல்போன் எங்க வரைக்கும் வரும்ன்றதையும் அன்னைக்கே பேசியிருந்தீங்க. அது எப்படி தோணுச்சு, அது எப்படி பேசணும்னு வந்தது அதுல இருந்து? அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், நான் ரஷ்யாவில் ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு படம் பண்ணேன். அப்போ ரஷ்யாவில் காட்டுக்குள்ள படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அவங்க கிட்ட கேட்டேன், எங்கள் ஊர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சங்கரன் கோவிலில் பக்கத்தில் முள்ளிக்குழம்பக்கூடிய ஒரு வில்லேஜில் என் தாய் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் பேசணும், ஏதாவது வண்டி ஏற்பாடு பண்ணுங்க, நம்ம ஆஃபீஸில் போய் எனக்கு ஏதாவது இப்போ ஃபோன் ஃபெசிலிட்டி கொடுங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன்னு. அதுக்கு அவங்க சிரித்தாங்க. அதுக்கு எதுக்கு ஆஃபீஸ் போகணும், நான் தமிழில் பேசுவேன், இங்கிலீஷில் பேசுவேன், அவங்க ரஷ்யனில் பேசுவாங்க, எங்களுக்கு இன்டர்பிரட்டர் இருக்காங்க, அது பட்ட விஷயம்தான். அதுக்கு எதுக்கு அங்கே போகணும், இங்கேருந்து பேசுங்கன்னு ஒரு இது எடுத்தாங்க. எடுத்து இங்கேருந்து டைல் பண்ணி கொடுத்தாங்க. இந்தியா கோட், தமிழ்நாட்டு கோட், எங்கள் சங்கரன் கோயில் கோட், எங்கள் லோக்கல் வில்லேஜில் உள்ள ஃபோன். அப்போ உள்ள லேண்ட்லைன் எங்கள் வீட்டில் லேண்ட்லைன். அப்போ செல்லுலாம் இல்லை. அப்போ போனோன்னா எடுத்துகிட்டு ஹலோன்னு எங்கள் அம்மாட்ட பேசிட்டேன். பேசின உடனே எனக்கு ஒரு ஆச்சரியம். அப்போது இது என்ன கேட்டேன், இது எங்கேருந்து வேணாலும் பேசலாம், இது சேட்டலைட் போய் சேட்டலைட்லேருந்து ஏதாவது நாங்கள். அப்போ யோசித்தேன், அதை பற்றி கொஞ்சம் கேட்டுக்கிட்டேன். ரஷ்யாவில் படப்பிடிப்பை முடிச்சு கொடுத்துட்டு நான் சென்னை வந்த உடனே, அப்போ தூர்தர்ஷனில் வந்து நடராஜன் சொல்லி ஒரு டைரக்டர் இருந்தார். அப்போ அவரை போய் பார்த்து என் எண்ணத்தை சொன்னேன். இது என்ன பண்ணீங்கன்னா, அப்போ அந்த கதையை சொன்னேன், இந்த கதையை இப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும். அந்த கதை என்னென்னா, அலைபேசின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி அந்த அலைபேசி, செல்டெல், மொபைல், கைபேசி எதை வேணாலும் வச்சுக்கோங்க. நான் ரஷ்யாவில் பார்த்தேன். இது என்னுடைய நாட்டிலையும் வரணும், என் இந்திய திருநாட்டிலையும் வரணும். இந்திய திருநாட்டில் வந்தால் மட்டும் பத்தாது, காஸ்மோபாலிட்டன் சிட்டி, மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வந்தால் மட்டும் பத்தாது, இது கிராமத்துக்குள்ளே போகணும். கிராமத்துக்குள்ள வயலில் உழுதுகிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய விவசாயி கோவணத்திலிருந்து எடுத்து பேசணும், தலப்பாகையிலிருந்து எடுத்து பேசணும். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால், கடைசியில் நான் கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணியே காட்டுறேன், எல்லா மரம் செடி கொடிகளிலும் செல் முளைத்து தொங்கும். அப்புறமா செல்லு கீழே விழுந்தா யாருமே அதை குனிஞ்சு எடுக்க மாட்டாங்க, செல்லை திருட மாட்டாங்க, தாண்டி போயிடுவாங்க. இத்தோட என் படம் முடியும். அப்போதே இன்னொன்று சொன்னேன், தெருவில் இட்லி விற்கிறவா ஸ்வைப் மிஷின் வச்சு காசு வாங்குவான்னே. டிஜிட்டல் மணியை பற்றி அப்போ சொல்லியிருக்கேன். இது 1990 வாக்கில். அப்போ இந்தியாவுக்குள்ள செல் முதல் பீஸ் எனக்கு தெரிஞ்சு 1993 தான் வருது. அப்புறம் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் டிஜிட்டல் மணி. இன்னைக்கு டீ கடையில் ஒரு வடையும் ஒரு டீயும் சாப்பிட்டு கூட ஜிபே பண்ணுறோம்னு சொல்லி QR கோடை வச்சு அடிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் நான் 90லேயே சொல்லியிருக்கேன். அந்த படத்துக்கு பேர் கனவு கிராமம். அது ஒரு தைப்பொங்கல் தினத்தன்று சிறப்பு படமாக TD1 ரிலீஸ் ஆச்சு. அன்னைக்கு அதனுடைய TRP ரேட்டிங் எவ்வளவு தெரியுமா, அதனுடைய வியூவர்ஸ் எவ்வளவு தெரியுமா, லட்சக்கணக்கான கடிதங்கள் வந்தது. அதுக்கு வந்து சூப்பர் ஹிட் ப்ரோக்ராம். இது வெளியான அந்த தைப்பொங்கல் தினத்தில் மிகப்பெரிய ஸ்டார்கள், மிகப்பெரிய வச்சவங்க எல்லாம் வந்து, சும்மா ஒரு இதுக்காக சொல்ல, பெருமைக்கு சொல்லல, அவங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாம் இந்த TRPக்கு பின்னாடி தான் வந்தது. அப்படி உருவாக்கின அந்த அலைபேசியை பற்றி, கைபேசியை பற்றி அடியேன் எடுத்த நான் தான் இந்தியாவுக்கு முதல்ல அதை அறிமுகப்படுத்துகிறேன். அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு பிறகு அது வேற மாதிரி டெவலப் ஆகி இது வந்தபோது சுவைத்தவன் நான். இது இன்னைக்கு எல்லா இடத்துலையும் சிந்தி கிடக்கிற போது ரசிக்கிறவன் நான். ஆனால் தேவையில்லாத சைடு எஃபெக்ட் எல்லாம் உருவாக்குற போது இதை ஏனடா சொன்னோம் என்று நான் இப்போது வருந்தி கொண்டிருக்கிறேன். ஒரு பெரும் படைப்பாளியாக இருக்கீங்க நீங்கள். இதுக்குள்ளே வந்த திரைக்குள்ளே வந்த கதையை பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி சார், இப்போது நீங்கள் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது, அந்த கோலங்கள் சீரியலுக்கு கூப்பிட்டப்ப நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன், எனக்கு நடிக்கிறதுக்கே விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு மனிதர் 90களில் அந்த காலகட்டத்தினுடைய நடிப்பு அரக்கன் SJ சூர்யா. இப்போ நாங்கள் சொல்கிறோம் 90களிலேயே SJ சூர்யா நடிப்பு அரக்கன். எப்படி அது வேண்டான்னு சொன்னீங்க, ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் ஒரு இணக்கமாகறீங்கல்ல, அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு? இது என்ன அப்படின்னா, நான் சென்னைக்கு ஒரு வந்தப்போ ஒரு நண்பர், இப்போ உங்களுக்கு நீ நண்பர்னா ரோட்டில் பார்க்குறோம், நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, வா என் பேர் மணி வா மணி கொண்டு வந்து போயிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு என்னை கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ கூப்பிட்டு போனால் அந்த இடம் யார் இடம்னா, இந்த மாய் டைரக்டர் சூரியபிரகாஷ் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனாப்புல. அவர் ஏதோ பேசிட்டு இருந்தால் எனக்கு தெரியாது. அந்த இடத்துல டைரக்டர் சார் இருந்திருக்காரு சார், அது எனக்கு தெரியாது. இது கோலங்கள் சீரியல் ஆரம்பிக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி. 2 வருஷம் கழிச்சு தான் அது கோலங்கள் சீரியல் ஆரம்பிக்கிறது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அவ்வளோதான் தெரியும் எனக்கு. நான் அவர் வந்து அறிமுகப்படுத்தல, திருச்சூர் சார் எனக்கு யாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஊருக்கு போயிட்டேன், நான் மதுரையில் இருக்கேன். மதுரையில் போய் எனக்கு ஃபோன் வருது, ஒரு நாள் ஃபோன் வருது, இந்த மாதிரி மேனேஜர் ராஜசேகரனுங்கிறவர் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. சார் அது மாதிரி கோலங்கள்னு ஒரு சீரியல் போயிட்டுருக்கு சார்,
நான் எதுவுமே பார்க்குறது இல்லை. கோலம் சீன் ஒரு போயிட்டு சார் ஒரு கேரக்டர் வருது சார், அதை உங்களை பண்ணணுங்கிறாரு சார், நீங்கள் வேறு யாரோ தப்பாக ஃபோன் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு, நான் இல்லை சார் நீங்கள் கேட்குற ஆள் ராங் நான் நம்பர் அப்படின்ட்டு நான் வந்து சார் சொல்லிட்டு சாரி சார் அப்படின்ட்டு வச்சுட்டேன். அவர் மறுநாளும் ஃபோன் பண்ணி இல்லை சார் உங்களை அடையாளம்லாம் ஏதாவது சொல்கிறாரு வைக்கிறாரு, இது கரெக்டு தானே சார், ஆமாம் அதான் இதான் அப்படின்னு நான் சொன்னேன். உங்களை தான் சார் கேட்குறாரு அப்படின்னு. சரி அப்போ இந்த மாதிரி மாறி ஃபோன் பண்ணுறாங்களே, சென்னைக்கு வந்து பார்ப்பேன்ட்டு சென்னைக்கு இதுக்காகவே பண்ணிட்டு ஒரு மரியாதைக்காக வந்தேன். அப்போ இந்த பூந்தமல்லியில் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. திருச்சூர் சார் அப்போ தான் அறிமுகப்படுத்துகிறாங்க, இவர் தான் திருச்சூர்னு அறிமுகப்படுத்துகிறாங்க. அவர் என்னை பார்க்குறப்போ நான் வந்து ஸ்டடியாக இருந்தப்போ உங்களுக்கு, இப்போ அவர் பார்க்குறப்போ இப்போ லீனாக இருக்கேன், என்ன சார் லீனாக இருக்கீங்கன்னாரு அப்படின்னு. நான் சரி ஒரு சின்ன சீன் எடுத்துடலாம் சார் அப்படின்னாரு. சார் அப்படின்னு இல்லை ஒரு சின்ன சீன் எடுத்துருவோம். நானும் அதை விளையாட்டு எடுத்துக்கிட்டேன். சும்மா ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் ஒன்று போட்டு சும்மா ஒரு சீன் எடுத்தாங்க. அது எனக்கு சரியாக செட் ஆகலை, எனக்கு அது செட் ஆகலை. ஒன்று சார் இல்லை சார் நான் போகிறேன் சார் அப்படின்னு விட மாட்டேன்ட்டார் சார் என்னையா. எனக்கு அவருக்கு என்ன பழக்கம், ஒரு பழக்கமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எப்படி அப்படி ஒரு அதான் எனக்கு புரியல, அதான் புரியல. அவர் ஃபோர்ஸ் பண்ணி என்னைய ரொம்ப நாள் பல நம்பர் பண்ண போகிறே இல்லையா, இப்போ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும் சார், பண்ணுங்க சார். அந்த கேரக்டர் இத்தனைக்கும் அவரே டிசைட் பண்ணலை. அந்த கேரக்டர் யாரை வேணா நடிக்க யாருனாலும் படிக்கலாம், யாருனாலும் போட்டுக்கலாம் வச்சுக்கலாம். அவரே இந்த கேரக்டர் இந்த அளவுக்கு வரும் அப்படிலாம் அவர் இதே பண்ணல, யாருனாலும் போட்டுக்கலாம். அது என்னன்னு தெரியல, அவருக்கு ஏதோ மனசு தோணிருக்கு, அவர் இதில் என்னை போட்டு வச்சார். அதனுடைய விளைவு தான். அப்படியே ஒவ்வொரு நாளாக அப்படி டியூனை போய் இந்த பார்த்தீங்களா இந்த பார்த்தேன்னு சொல்லி அதுக்கப்புறம் எல்லாமே இந்த வந்தது தான். இன்னைக்கு இவ்வளவு வருஷம் கழிச்சு பேசப்படுமான்றது ஒரு இயக்குனருக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, அவருக்கு ஒரு சந்தோஷம் தானே. அதுக்கப்புறம் நீங்க மெருகேத்திக்கிட்டீங்களா இல்ல சின்ன வயசுல உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்ததா நடிக்கணும்? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சம்மந்தமே கிடையவே கிடையாது. நான் படம் பார்த்த லாஸ்ட்டாக வந்து 83, 84 சார் வால்யூம் தான் கடைசியாக நான் பார்த்தது. அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் நான் படங்கிறது டிவிலையும் பார்த்தது இல்லை, இதுலேயும் பார்த்தது இல்லை. எப்போவாது இப்போ யூடியூப் ஏதாவது போட்டப்போ ஏதாவது ட்ரெயிலர்னு வந்துச்சுன்னா என்னடா அப்படின்னு பார்ப்பேன் ஒழிய என்ன படம் ஏது படம்னே எனக்கு தெரியாது. ஏன் வாழ்வே மாயம் ஏதாவது இல்லை வாழ்வே மாயம்னு ஒன்று இல்லை சார். இல்லை நீங்கள் வாழ்வே மாயம்னு சொன்னதுனால கேட்குறேன். இது இந்த படத்தோட போகுது, இதுக்கப்புறம் படம் பார்க்க எனக்கு படம் பார்க்குற இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் அதாவது எம்ஜிஆர் சுவாஜி இல்லை உங்களுக்கு தெரியுமா சார் ஏன் வாழ்வே மாயம் கடைசி? இந்த வாழ்வே மாயம்னு சொன்ன உடனே இப்பதான் சொல்றாரு, இதனால எனக்கு சொல்லல. நான் மதுரை சென்ட்ரல் தியேட்டர்ல பார்த்தோம்னு சொன்னார்ல, இப்பதான் எனக்கு சென்ட்ரல் நியூ சினிமா தியேட்டர் எனக்கு இப்பதான் ஃபிளாஷ் ஆகுது. நானும் மதுரையில தான் பார்த்தேன் அந்த படத்தை, வாழ்வே மாயத்தை மதுரையில தான் பார்த்தேன். எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னு கேட்டா, சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாமலே நடக்குது இல்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த படம் பார்க்கும்போது என் பக்கத்து இருக்கையில ஒரு உட்கார்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கு என்ன ஒருத்தர் கூட தெரியாது இருக்கலாம். எனக்கு ஒரு இன்ட்யூஷன் வருது இப்போ இவர் சொன்னதுனால. படமே பார்க்காத ஒரு நபரை நடிப்பை சந்தோஷப்பட்டு நாங்க கொண்டாடுறோம், அதை எப்படி பாக்குறீங்க? அது நம்ம என்ன சொல்ற சார், அதான் சொல்லல. இப்போ நம்ம வந்து கூட நடிச்ச ஆள்லாம் பெரிய ஆளுங்க, ஒரு தோழர் மாதிரி ஒரு ஆள். சில ஆளெல்லாம் வந்து நமக்கு ஒரு சேலஞ்சிங் வந்துடுது. நம்ம வந்து ஒரு சின்ன சேலஞ்ச் வந்து கூட நடிச்ச ஆள் வந்து இப்போ தோழர் எனக்கு மெயின் காம்பினேஷன் வந்தார் இல்லையா, அவர் பண்ணுறப்போ நான் ஏதாவது பண்ணி ஆகணும்ல. நம்ம சரியா பண்ணலன்னா பின்னாடி சிரிப்பாங்க. நல்லா காமெடியா இருந்தா அது சிரிக்கிறது வேற, பண்ணலன்னா சிரிக்கிறதுங்கிறது வேற இருக்கு இல்லையா. அப்போ அந்த மாதிரி ஆக்ஷன் ரியாக்ஷன் இப்போ இவர் சரியா பண்ணல அப்படின்னா எனக்கு வராது சார். இவர் அந்த இது பண்றது, அப்போ நம்ம இவர் பண்றப்ப நம்ம அந்த இது கொடுக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த உணர்வுலாம் இருக்கு இல்லையா. அது அப்படியே கிரியேட்டா வந்து கடைசியில் முத்தம் கொடுக்குற அளவுக்கு வந்ததுலாம். ஆமாம், இதுதான் அந்த ப்ளூபர்ஸ் பத்தி எல்லாம் கூட பேசலாம். அப்போ ஏன்னா ஒரு டேக் சரியா வரலன்னா ப்ளூபர்ஸ், அப்பவும் ப்ளூபர்ஸ் உண்டு இல்லையா சார்? எங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரிஹர்சலும் கிடையாது, எதுவுமே கிடையாது. டேக் தான், கம்ப்ளீட் டேக் தான். நாங்கள் நடிக்கிறது தான். சார் விட்டுருவாப்ல, அதான் திருச்சூர் சார் ஃப்ரீயாக விட்டுருவாப்ல. ஓகே நீங்கள் பண்ணுங்க, ஏன்னா நம்ம திருச்சூர் சார் எப்போயும் நல்லா பண்ணாங்கன்னா விட்டுருவாப்ல, கண்டுட மாட்டாங்க. நீங்கள் பேசுங்க அப்படின்னு அவ்வளோ. ஏதாவது இடையில சேர்க்கணும் மட்டும் பின்னாடி இருந்து அதே சேர்த்துக்கோங்க பாரு. இது அவருடைய மென்டாலிட்டி, ஃபுல்லாக விட்டுருவார். சரி, இப்போ உங்களுடைய அனுபவம் அப்படின்றது இந்த திரைன்றதை கடந்தும் கலைத்துறை, இதில் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க சொன்னது மாதிரி. எப்படி இந்த கலைத்துறைக்குள்ளே வரணுன்றது அந்த பயணத்தை பற்றி எனக்கு ஐயா, எனக்கு வந்து இப்போ தென்காசி மாவட்டம், என் ஊர் சொந்த ஊர் முள்ளிக்குளம். இது சங்கரங்கோயிலுக்கும் புளியங்குடிக்கும் நடுவில், சங்கரங்கோயிலுக்கும் புளியங்குடிக்கும் நடுவில் இருக்குது. அப்போ அங்கே என்னுடைய 4 வயசுலேருந்து நான் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடியிருக்கேன். அதுக்கப்புறம் நெல்லை மாவட்டம் அதை சுற்றி உள்ள ஊர்களில் என் வாழ்க்கையில் நான் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 1000 நாடகங்களுக்கு மேலே நடிச்சிருக்கேன், டைரக்ட் பண்ணியிருக்கேன், கதைவசனம் எழுதியிருக்கேன். அதனால் முழுக்க என் வயது, உடம்பு, ரத்தம் எல்லாமே நாடக மேடை தான். பட்டய படிப்பாக நான் கேமராமேன், அதிகாரம் இல்லாத படிப்பாக நான் டைரக்டர். இந்த வகையில் 3 வருஷம் கழிச்சு ஒரு டிப்ளமா படம்னு சொல்லி ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் எடுக்கணும், குறும்படம். அந்த குறும்படத்தை நானும் எடுத்திருக்கேன். அந்த படத்து பேர் வெண்மேகங்கள். காலங்கள் போகுது, எனக்கு ஒரு முறை பூம்புவார் ப்ரொடக்ஷன்லேருந்து எனக்கு அழைப்பு வருது, உங்களை
கலைஞர் கூப்பிட்டு விட்டாரு அப்படிதான் அறிமுகம். அப்படின்னு என்னை கூப்பிட்டு போறாங்க. என்னையும் அவர் கூப்பிடுறாரு, எனக்கு அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு அவருடைய மருமகங்க சுவர்ணம் அமிர்தம் இவங்கெல்லாம் கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பேசிக்கிட்டு இருந்தோம். என்னன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல இவங்க கொஞ்சம் இதா இருக்கும்போது பல படங்களை போட்டு பார்த்துருக்காங்க. அதுல நான் எடுத்த அந்த வெண்மயங்கள் படம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படம் டைரக்ட் பண்ண தம்பி யாரு, அவர் பேர் ஆவுடையப்பன், எங்க இருக்காரு என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்போ கலைஞர் கூட பேச விட்டாங்க. நான் பேசினேன். அந்த படம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் என்னுடைய சில வியாக்கியானங்களும் பிடிச்சிருந்தது. ஏன்னா அதில் நான் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், அதில் நான் ஒளிப்பதிவு கிடையாது. இன்னொருத்தர் ஒளிப்பதிவுக்கு அதை நான் செய்கிறேன். அப்படி எங்களுக்கு அறிமுகமாகி அப்போ கலைஞர் வந்து முதல்ல பாசமழைன்னு சொல்லி ஒரு படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதுறாரு. என்னை டைரக்டராக அறிமுகப்படுத்துறாரு. நான் அது வரைக்கும் யாருக்கும் அசிஸ்டண்ட் கிடையாது. அப்போது எனக்கு ஆதவன்னு பேரை மாத்துறாரு. என்னுடைய முதல் படத்திற்கு இளையராஜாங்கக்கூடிய ஒரு மியூசிக் கிடைக்கிறதும், கலைஞருடைய கதை வசனம்ங்கிறதும், அவங்களே தயாரிப்புங்கிறதும் என் டைரக்ஷனுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. இப்படித்தான் உள்ளே வந்தேன். அதுக்கு பிறகு புது புது ராகங்கள்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணேன். அது தெய்வானை மூவிஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு முதல் படம். அது அந்த முதல் படம் நான் தான் டைரக்டர். அப்போ வந்து சித்தாரா ஃபேமஸாக இருக்கிறாங்க அந்த புது வசந்தத்தில். ஸோ ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் அதை போட்டு சித்தாரா அவங்க கூட இந்த டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுரையில் வந்து இந்த ஃபோக் சாங்ஸுக்கெல்லாம் பேராசிரியர். அவங்கள முதல்ல அந்த சினிமாவுக்குள்ளே நான் தான் அறிமுகப்படுத்துகிறேன். அதில் நடிக்கிறாங்க, சித்தாராவுக்கு அம்மாவை நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த படத்தில் ஆனந்தபாபு, அந்த படத்தில் வந்து சரண்ராஜ், அந்த படத்தில் பெரிய ஸ்டார்கள் யாரும் பார்த்தீங்கன்னா நம்பியார், வி.கே. ராமசாமி, நாகேஷ், மனோரமா, டெல்லி கணேஷ், நடிகர் ராஜேஷ், கிட்டத்தட்ட நட்சத்திர பட்டாளங்களே உள்ளே இருக்காங்க. இந்த படத்தில் தான் முதல்ல சரத்குமாரை நாங்கள் தான் ஹீரோவை அறிமுகப்படுத்தினது. ஆனால் இவர் இந்த ஆந்திரா ஒரு படப்பிடிப்புக்கு போய் ஒரு ஆக்சிடென்ட்ல வந்துட்டார். அதில் கொஞ்சம் கிட்டத்தட்ட டெத் அளவுக்கு போயிடுவாருன்னு ஆகிப்போச்சு. அதனால் அவருடைய கேரக்டருக்கு பதிலாக சரண்ராஜுக்கு கூடிய அவரை போட்டு, ஏன்னா அப்போ சித்தாரா டேட்ஸ் கிடைக்காது. அதில் எஸ்.ஏ. ராஜ்குமார் மியூசிக்கு, அந்த காம்பினேஷன் வேறு. அந்த படம் எடுத்தோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நகர்வு இருக்கும்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு திரைப்படம் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் ஒரு வருத்தம் உண்டா சார்? ஏன்னா உங்களுடைய தொடக்கமே சொன்ன மாதிரி கலைஞர், இளையராஜா இப்படியான மனிதர்கள் சேர்ந்திருக்கும் போது ஒரு இயக்குனராக பரிணமிக்கிறது அப்படின்றது. ஆனால் ஒரு பெரிய அளவில் சோபிக்க முடியலையோ இயக்கம் அப்படின்னும் போது அது ஏதாவது ஒரு வருத்தம் உண்டா? எந்த வருத்தமும் கிடையாது, மாறாக சந்தோஷமே. காரணம், நான் பெரிய இயக்குனரை சோபிக்கணுங்கிறத மட்டுமே மெயின் ஒரு லட்சியமாக வைக்கல. நான் வந்து வெரி குட் டீச்சர். நான் ஒரு மிகப்பெரிய லெக்சரர். இப்போ நான் பல காலேஜில் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என் பிரச்சனை என்னென்னு கேட்டால், படம் எடுக்கிறதுக்கு டைரக்ட் பண்ண வாங்கன்னு கூப்பிட்டா அங்கே வந்துடுவேன். காலையில் வீட்டுக்கு வந்து ஒருத்தர் சின்ன திரையை டைரக்ட் பண்ணி தரானா அங்கே வந்துடுவேன். ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து தரீங்களானா அங்கே வந்துடுவேன். சார் இந்த காலேஜில் நீங்கள் இப்போ ஒரு சிறப்பு பாடம் எடுக்க வேண்டியிருக்குன்னா அங்கே வந்துடுவேன். ஒரு பட்டிமன்றத்துக்கு நடுவராக வாங்கன்னா அங்கே வந்துடுவேன். ஒரு சிறப்பு பேச்சாளராக வாங்கினா அங்கே வந்துடுவேன். தமிழ் இலக்கியம் என்ற கூட்டத்துக்கு வந்தேன்னா, ஆக நான் இந்த ரவுண்ட்ஸில் இருக்கேன். நான் ஒரே நோக்கு சினிமா டைரக்டர் கூடிய நோக்கில் இல்லை, பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நான் இவ்வளவு காலகட்டத்திலையும் நான் அந்த லைனில் இருக்கேன். எப்போது பார்த்தாலும் வேலையில் இருக்கேன். இன்னமும் பிஸியாக இருக்கேன். தினசரி தொலைக்காட்சிகளில் பார்த்துக்கிட்டேன். ஆமாம். இப்போ பாருங்கள், தொலைக்காட்சியில் என்னுடைய மெகா டிவியில் அமுதகாலம்னு சொல்லக்கூடிய அந்த பாடல்களை தொகுத்து வழங்குற ப்ரோக்ராம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் போகுது. கிட்டத்தட்ட 18 வருஷம் கம்ப்ளீட்டட். 18 வருஷம் ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி ஒரே டிவியில் ஒருத்தரால் நடத்தப்பட்டு அதே டிஆர்பி ரேட்டிங்கில் போயிட்டு இருக்குன்னா வேர்ல்டில் எந்த டிவிலையும் கிடையாது. எவ்வளவு நிறைவா இருக்கு. கோலங்கள் ஒரு லெவலோட நின்றுச்சு. 1533 எபிசோடு. ஆனால் அமுதகானம் கிட்டத்தட்ட உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க இன்னைக்கு 6200வது எபிசோடு. 6200வது எபிசோடு. ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் 6300வது எபிசோடு. அமுதகானம் 6300 சென்னையில் ஒரு பெரிய விழா எடுத்து கொண்டாட போகிறோம். ரொம்ப நிறைவா இருக்கு. சொன்னது போல இன்னும் இந்த வெற்றிகள்லாம் பெரிய அளவில் வசப்படட்டும். உங்களுடைய திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறட்டும். எங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கு, எங்களுடைய ஆர்வமும் இருக்கு. அதை நாங்கள் விரைவில் பார்க்கறதுக்கு எல்லாமே வசப்படட்டும்னு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கணும். நன்றி. நன்றி, வணக்கம். மில்கி மிஸ்ட் கவுகி, மில்கி மிஸ்ட் கவுகி. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.